பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கிறாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் என் குழந்தையே. நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதேபோல உன் கருத்தில் நீ முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றியடைய முடியாது. தோல்விகளாலும் பணப்பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் துவண்டு கிடக்கிறாயா? உன் வாழ்க்கையில் நீ அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும். மிக மோசமான நிதிநிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும். நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்துவிட முடியும். சராசரி மனிதராக இருந்தாலும் புகழ்மிக்க மதிப்புமிக்க மனிதராக மாறிவிட முடியும். முடியாது, இயலாது, நடக்காது, ஆகாது, கிடைக்காது என்னும் எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி அமைத்திடு. மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்திடு. என்னால் முடியும், நிச்சயம் நடக்கும், கட்டாயம் கிடைக்கும் என மனதில் உறுதி கொள்ளும்போது நம்பிக்கை பலப்படுகிறது. நம்பிக்கை எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து கொண்டே வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகிவிடும். ஆழ்ந்த நம்பிக்கையானது அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது நிறைவேறுவதற்கு தேவையான சம்பவங்களை நிச்சயம் உருவாக்கும். ஏனென்றால் மனம்தான் இறைவனின் ஆலயமாகும். அண்ட சராசரம் அனைத்துமாய் அதில் நில்லாது இயங்கும் ரூபமாய் நிலைத்து நிற்கும் அரூபமாய் விளங்குகிறது பரம்பொருள். அது துலாம்பாரமாய் தன்னை காட்டிக்கொண்டே காண்பவரின் பார்வையை அறிவை மயக்க வல்லது. மயங்கி நிற்பது. என்ன கொண்டு வந்தோம், எடுத்து செல்ல என்று ஒரு பேச்சு வழக்கு ஒன்று உண்டு. நாம் கொண்டு வரும் வினைதானே நமக்கான ஆடுகளத்தையும் சக நடிகர்களையும் அமைத்து கொடுக்கிறது. ஒவ்வொரு கணமும் சூழலுக்கு ஏற்ப மனம், வாக்கு, செயல் என நாம் முக்காரணமும் அடகு வைத்து கூத்தாடுகின்றது. நம்மை வெல்ல யாரும் இல்லை என்று எல்லோருமே நம்புகிறோம். உயிர்களிடத்தில் ஆணவம், கர்மம், மாயை ஆகிய மூன்றும் பருவம் தவறாமல் செழித்து வளர்கின்றன. பேராசை, சினம், கடும்பற்று, மோகம், உயர்வு, தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என விளைச்சலும் அமோகமாகவே இருக்கிறது. நிற்கும் இடத்திலிருந்து விண்ணும் மண்ணும் இணையும் புள்ளியை தொட்டுவிட முடியும் என்று இடையறாது ஓடுகிறோம். நின்று திரும்பி பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கிய இடத்தில் விண்ணும் மண்ணும் மயங்கி நிற்பதாய் தெரிகிறது. தோற்றதாய் அயர்ந்து விழுகிறோம். அங்குதான் விழிப்புணர்வில் உயர்ந்து எழுகின்றோம். எப்போதும் ஓடுகளங்களையும் ஓட்ட வேகத்தையும் மாற்றியமைப்பதில் மட்டும் கவனம் செலுத்து. ஆனால் ஒருபோதும் அகத்தின் கையிருப்பை, மெய்ப்பொருளை கணக்கில் கொள்ள மறந்து விடாதே. உன் மீனாட்சி தாய் நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு?